அப்படியே சாப்பிட்டே கவனிக்கிறேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. கிளாஸ் ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா நீ சாப்பிட்டே கவனிக்கிறது ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேலண்டர்ஸ். ஸோ கேலண்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதான் எந்த டே வந்து எந்த டேட்ல இருக்கு, எந்த டேட் வந்து எந்த டேல இருக்கு. கரெக்ட் ப்ரோ. ஆக்சுவலா வந்து கேலண்டர்ஸ்னா எதுக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க டேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? டேட் கண்டுபிடிக்க முடியாதுலடா, எப்படி அதை பார்த்தா எந்த டேட் தெரியும்? லைக் நீ உனக்கு புரிஞ்சிருச்சு, உனக்கு விவரமான புள்ள நீ, உனக்கு தெரியுது. மத்தவங்க அப்படி இல்ல. என்னடா பண்ணிட்டு இருக்க, ஏதோ பண்ணிட்டு இருக்க. டேய் சவுண்ட்லாம் டிஸ்கார்டா கேக்குதுடா, சும்மா இருடா. அப்படியா? சாப்பிடுறேன் ப்ரோ. சூப்பர்ரா. ஸோ அதனால என்னன்னா வந்து இப்போ வந்து டே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து இன்னைக்கு எந்திரிச்சு பாக்குறவனுக்கு இன்னைக்கு எந்திரிச்சு பார்த்து நீங்க சப்போஸ் டேட் வந்து 26 இல்லாட்டி 27, நீ 27 டேட் 27 டேட்டுக்கு உனக்கு என்ன டேன்னு கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா. ஆனா சப்போஸ் இன்னைக்கு நான் நினைச்சு இன்னைக்கு தேர்ஸ்டேடா இல்லாட்டி இன்னைக்கு சண்டேடா, இன்னைக்கு என்ன டேட் கண்டுபிடி அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரே மாசத்துல 4 இருக்கு பாத்தியா. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் வித் கேலண்டர் கேன் பி ஒன்லி யூஸ்ட் ஃபார் ஃபைண்டிங் த டே, நாட் த டேட். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. இது சம்டைம்ஸ் எல்லாரும் கேட்பாங்க. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேற என்னன்னா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற கேலண்டர் பேர் வந்து சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோலார் கேலண்டர் என்னன்னா சன்னை வந்து ரெஃபரன்ஸா வச்சு பார்க்கறது சோலார் கேலண்டர். சோலார் கேலண்டரோட கன்வென்ஷன் என்னன்னா ஒரு வருஷத்துல சன். ஓகே ப்ரோ, இது உனக்கான கேள்வி. ஓகே, ஒரு வருஷத்துல சன் வந்து நம்ம சுத்தி வரதுக்கு எத்தனை நாள் எடுக்கும்? ஒரு வருஷத்துலன்னு கேட்டேன். ஒரு வருஷம் தான் ஆகும். டேஸ்ல சொல்லு. பரவாயில்ல, நல்ல பதில் தான். இதுக்காக மண்டல கொட்டுறேன். நேர்ல பார்க்கும்போது என்ன என்ன அது டேஸ்ல சொல்லு. டேஸ்னா தான் 36 பாயிண்ட் சம்திங். 36ஆ? 365 பாயிண்ட் சம்திங். ஓகே. ஸோ அப்ராக்சிமேட்லி ரைட். இப்போ 365.25 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து அக்செப்டபிள் ஆன்சர் தான். ஓகேவா? பட் ஆனால் வந்து லைக் இது ஆக்யூரேட்டான ஆன்சர் கிடையாது. ஸோ இதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ வந்து என்ன ப்ரோ, இப்போ வந்து 365.25 டேஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்கும்? 365.25 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த வருஷம் 365.25 டேஸ் இருக்குமா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், 4 வருஷம் கூட்டினா ஒரு நாள் வந்துருதா? 4 இயர்ஸ் ஈக்குவலன் டு என்னது 1 டே. கரெக்டா? ஒரு டே வந்துருது. ஓகேவா? அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எவ்ரி 4 இயர்ஸ்க்கு நம்ம ஒரு நாள் பிப்ரவரியில ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி இவனுக்கு வந்து லைக் இந்த வருஷம் எவ்ரி இயர் டிவிஷன் பை 4ல வந்து நம்ம ஒரு டே ஆட் பண்ணிட்டு பிப்ரவரி ஹாஸ் 29 டேஸ்ன்னு சொல்லிடுறோம். ஓகே, இதனாலதான் இந்த லீப் இயர்ன்ற கான்செப்ட் வந்து உண்டாயிருக்கு. ஓகே, இது புரிஞ்சிச்சா அப்போ உனக்கு? புரிஞ்சிச்சுல? ஓகே. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன சொல்றேன்னு பாரு. இப்போ வந்து இது வந்து பேசிக். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், எவ்ரி இயர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4 ஷுட் பி எ லீப் இயர் சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இது வந்து லைக் பேசிக் டெஃபினேஷன். இது கண்டிஷன் 1. ஓகே, கண்டிஷன் 1 என்ன, டிவிசிபிள் பை 4. இப்படி போட்டுறேன். ஓகே, இது வந்து நம்ம லைக் என்னோட ரெப்ரஸன்டேஷனுக்காக நான் அப்புறம் ஞாபகம் வச்சுருக்கா. ஓகேவா? டிவிசிபிள் பை 4னால லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்னொரு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது நான் உனக்கு காட்டுறேன் பாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோன்னா எர்த் வந்து சுற்றுது அரௌண்ட் த சன். ஓகே, வெயிட் பண்ணு. டைம் டேக்கன் ஃபார் எர்த் அரௌண்ட் சன். இப்போ ப்ரோ நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பாரு. அதில் நீ பாரு. என்னன்னா வந்து இதில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் 365.25 டேஸ்ங்களா, அதுதான் தப்பு. ஓகேவா? இப்போ என்னன்னா வந்து 365 6 hours 9 minutes வரேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 6 hours கூட ஒரு 9 minutes இல்லாட்டி 10 minutes இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த வருஷம் என்ன ஆயிரும் 6 hours விட கம்மியாயிரும். லைக் 0.25 விட கம்மியாகி 0.2 days அந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளக்சுவேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டார்டிங்ல பிகினிங்ல அது கணக்கே இல்லை. ஓகேவா? ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிரும், கண்டிப்பாக இது ஒரு பெரிய இம்பாக்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இங்கே பாரு, இந்த 0.25 days ரொம்ப பெரிய ஃபேக்டர் இல்லை. ஆனால் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளாக பெருசாக வந்து நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துல. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 9 minutesன்றது லைக் அங்கங்கே ஆட் ஆகி ரொம்ப 9 minutes + 10 minutes ஒரு -1 minutes அந்த மாதிரி ஆட் ஆகி ஒரு ஆஃப்டர் சம் செஞ்சுரியோ ஒரு டெக்கேட்ஸோ என்னன்னா வந்து பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் தரனால என்ன பண்ணாங்கன்னா இதை ஃபேக்டர் இன் பண்றதுக்காக, இதை வந்து நம்ம கன்சிடர் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே, எவ்ரி செஞ்சுரினா 100. ஓகே, 100 200 200 ஓகே 300 இது எல்லாமே செஞ்சுரிஸ் தானே. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ப்ரோ எனக்கு ஒரு பதில் சொல்லு. இப்போ 100 200 300 ஓகேவா? வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். தெரியுதா?
இப்போ எனக்கு பதில் சொல்லு 100, 200, 300 இது மூணுமே வந்து divisible by 100, அதாவது எல்லாமே செஞ்சுரி கரெக்டா. ஸோ இஃப் இட் இஸ் divisible by 100, obviously divisible by 4 கரெக்டா. ஸோ கேன் வி கன்சிடர் ஆல் தீஸ் 3 years as leap years? இதுதான் என் கேள்வி. divisible by 4னா அப்பனா லீப் இயர் தானே கன்சிடர் பண்ணணும். கரெக்ட். இப்போ இதுதான் முக்கால்வாசி பேர் பண்ற தப்பு. ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த தப்பு 0.25 days கூட எக்ஸ்ட்ரா பிளஸ் ஆர் மைனஸ் மினிட்ஸ் ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது மினிட்ஸ்லாம் கன்சிடர் பண்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 100, 200, 300ல இது எல்லாமே டிவிஸ் பை 4 தான். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது கூட லீப் இது எல்லாமே நாட் லீப் இயர்னு சொல்லிட்டாங்க, லீப் இயர் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஏன்னா லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன லைக் என்ன கன்சிடர் ஆகுதுன்னா வந்து நாட்கள், லைக் இப்போ இத்தனை 100 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு இப்போ வந்து ஒரு தேதி வந்து சப்போஸ் 0 to 0, அதாவது 1st of January 100 வந்து ஒரு தேதி வரணும், அதாவது சரி ஒரு டேட் வரணும், சப்போஸ் மண்டே வரணும் அப்படின்னா மண்டேல இருந்து லைக் தள்ளி போகுது, அந்த நாளே வந்து தள்ளி போகுது. ஓகேவா. ஸோ அதை கன்சிடர் பண்றதுக்காக தான் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதிரி சென்ச்சுரிஸ் 100, 200, 300 சென்ச்சுரி வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க லீப் இயர்னே கன்சிடர் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நாட் அ லீப் இயர். ஓகேவா. பட் ஆனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னும் ஒன்று நம்ம ஃபேக்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, 400 இருக்குல்ல, 400 இஸ் a லீப் இயர்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 400 இஸ் a லீப் இயர். ஓகே, லீப் இயர் 400. ஓகே, ஸோ now the new condition is that every year, okay, it's divisible by 4 and not divisible by 100. ஓகேவா. இல்லை தப்பா சொல்றேன், வெயிட் பண்ணு. மொத்தம் 2 கண்டிஷன் இருக்கு. ஒரு கண்டிஷன் என்ன, அந்த இயர் வந்து 4ஆல டிவிசிபிள் ஆகணும், 100ஆல டிவிசிபிள் ஆகக்கூடாது. ஓகே, இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா லீப் இயர். ஓகே, ஆர் ஜஸ்ட் 400ஆல டிவைட் பண்ணும். இது புரிஞ்சுச்சா ப்ரோ உனக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? அதை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, நான் இதெல்லாம் ரிப்பீட் பண்ணிடுறேன் பார்க்க வைக்கிறேன், நான் கொஞ்சம் நடுவில் குழப்பிட்டேன். ஸோ எவ்ரி இயர் விச் இஸ் டிவிசிபிள் பை 4 பட் நாட் டிவிசிபிள் பை 100, ஓகே, இட் இஸ் a லீப் இயர். ஆர் அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இல்லாட்டி வேற எப்படி லீப் இயரா பிரிக்கலாம் அப்படின்னா, அது வந்து 400ஆல டிவிசிபிள் ஆகணும். ஓகேவா. இது 2 தான் கண்டிஷன். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் படி என்னென்னலாம் இருக்கு, 100, ஓகே, 100 வந்து நாட் அ லீப் இயர். ஓகே, 200 இஸ் நாட் அ லீப் இயர், 300 இஸ் நாட் அ லீப், 400 லீப் இயர். கரெக்டா. அப்போ அடுத்த லீப் இயர் எப்போ வரும்? அடுத்த லீப் இயர் சென்ச்சுரி எப்போ வரும்? அடுத்து 800 இருக்கும். ஓகேவா, 800. ஓகே, இதுக்கப்புறம் 1200, அப்புறம் 1600, இப்போ அடுத்து 2000. ஓகே, இப்போ நம்ம 2000 முடிஞ்சுல, இந்த முடிச்சது வந்து லீப் இயர். ஆனால் 1900, ஓகே, 1900 வந்து லீப் இயர் கிடையாது. ஓகேவா. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இது வந்து பேசிக், இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகே, நான் இந்த இதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து மண்டே. ஓகே, இன்னைக்கு மண்டே, லைக் சப்போஸ் இஃப் கன்சிடர் டுடே இஸ் மண்டே. ஓகே, இன்னைக்குலேருந்து 37 days. ஓகே, இன்னைக்குலேருந்து 37 டேஸ்க்கு அப்புறம் என்ன டே ஃபாலோ ஆகும்? ஓகே, ஷுவர் நம்ம கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னன்னா ப்ரோ, இப்போ வந்து இன்னைக்கு வந்து மண்டேன்னு நான் சொல்லிட்டேன், கன்சிடர் டுடே இஸ் மண்டே. இன்னைக்குலேருந்து ஆஃப்டர் 37 days என்ன டே ஃபாலோ ஆகும்? ஓகே, இதை நீ யோசிச்சு சொல்லு, நான் போய் என் மவுஸ் மட்டும் எடுத்து வந்துடுறேன். எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சது கொஸ்டின்? மைக் ஆன் பண்ணி சொல்லு, இல்லாட்டி லைக் டைப் பண்ண உங்க இஷ்டம். மச்சான் இவ்வளவு நேரம் மவுஸ் இல்லாம தான் எழுதினியா? ஆமா, கையில எழுதிட்டு இருந்தேன். டிஃபரன்ஸ் தெரியல. சூப்பர்ரா, டிஃபரன்ஸா தெரியுது. ஹிந்தில எழுதி வச்சிருக்கியா அது? இது ஹிந்தில ஆகுதுன்னு. ஓகே ஓகே ஓகே, இப்போ மவுஸ் போட்டுறேன். ஏன்னா கையில லைக் அந்த கீபேட் கஷ்டமா இருக்கு, கை வலிக்குது. நான் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ண நினைச்சேன். கீபேட்லாம் எதுவுமே பண்ண முடியாதுடா. கீபேட்லாம் வந்து ப்ரௌஸ் பண்ணதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, மீதியெல்லாம் மவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா. ஓகே, ஸோ இப்போ வந்து காட்டுறேன் பாரு. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னு கவனிங்க. இப்போ நீ எப்படி கண்டுபிடிச்ச தேர்ஸ்டேனா? லைக் 7 டேபிள்ஸ்ல போறது எல்லாமே வந்துட்டு சொல்லு. போகும்ல.
அதே ப்ரோ நாள் ஃபாலோ ஆகும் சாப்பிடணும். கரெக்டா, மண்டே ஃபாலோ ஆகும் கரெக்டா. ம் 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 சூப்பர். ஸோ இது அப்பனா கரெக்டான 35 டேஸ் கழிச்சு மண்டே இருக்கும், 36 37 33 டேஸ் கழிச்சு பார்த்தா தேர்ஸ்டே. சூப்பர் ப்ரோ. ஸோ சிவராம் சொன்ன மாதிரி இப்போனா 37 35 + 2ன்னு பிரிக்கலாம். இப்போ 35 என்னன்னா 7 × 5 கரெக்டா. லைக் இன்னும் புரியல அப்படின்னா ஈஸி, 35 நீங்க டிவைட் பண்ணி பாருங்க, சாரி 37 டிவைட் பண்ணி பாருங்க 7ஆல. ஸோ ரிமைண்டர் வரும்ல, ஓகே, இந்த ரிமைண்டர் தான் 2. ஸோ இந்த ரிமைண்டர் தான் நமக்கு முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னைக்கு என்ன டே, மண்டேன்னு சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 2ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா மண்டேலேருந்து 2 தடவை குதிக்கணும். ஓகே, மண்டேலேருந்து ஒரு தடவை ஜம்ப் அடிச்சா டியூஸ்டே வந்துடும். தேர்ஸ்டேயா திருப்பி யோசி, வெனஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மண்டேலேருந்து ஒரு தடவை குதிச்சா வந்து டியூஸ்டே வந்துடும், டியூஸ்டேலேருந்து இன்னொரு தடவை பண்ணால் வெனஸ்டே வந்துடும். ஸோ ஆன்சர் வெனஸ்டே. ஓகேவா, ஏதோ சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டு நினைக்கிறோம். 38டா 37 தான, 35 + 2 37டா. ஓகே, 7 5 35 மிச்சம் 2 இருக்கு. இன்னைக்கு மண்டேன்னு சொல்லிட்டேன், மண்டேல இருந்து அடுத்த நாள் வந்து டியூஸ்டே. 38 சொன்னடா நீ. ஏய் கிளியர் அப்படியே சொன்னேன், அந்த 30 சொன்னா இங்க பாரு ரைட் சைடுல பாரு 38 போட்டுருக்கு. 37 தான்டா. 7 அது சரி 38 ஓகே, நோ தான ப்ராப்ளம். சொன்னேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஆனால் கான்செப்ட் புரிஞ்சிச்சுல என்ன சொன்னேன். யா. ஓகே, அப்போ உனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஆட் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட் டேஸ் அப்படின்னா இந்த ரிமைண்டர் வருது பார்த்தீங்கன்னா 7ஆல டிவைட் பண்ணுறதுக்கு அப்புறம் ரிமைண்டர் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஆட் டேஸ்ன்னு சொல்றாங்க.